ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து எக்ஸல்ல VBA யூஸ் பண்ணி நம்ம ரோ வைஸா இருக்கிற இன்ஃபர்மேஷனோட கவுண்ட்டை வந்து நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து ஒரு ஸ்மால் டேட்டா செட் இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா மந்த் வைஸா வந்து சேல்ஸ் இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஃபியூ செல்ஸ் வந்து இன் பிட்வீன்ல வந்து நமக்கு பிளாங்கா இருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்மளோட ரெக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்னா, இந்த ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கு அவங்களோட நம்பர் ஆஃப் கவுண்ட் வந்து நமக்கு தெரியணும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4 மந்த் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் நேமுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 கவுண்ட் இருக்கு. அடுத்த எம்ப்ளாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா 2 கவுண்ட் இருக்கு. ரிமைன்ஸ் எல்லாம் blank இருக்கு. ஸோ இதை எப்படி நம்ம ஆட்டோமேட் பண்றது அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம். பேசிக்கா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஈக்குவல் டு கவுண்ட் ஏ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம இந்த ரேஞ்சை கொடுத்துக்கிட்டு பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் பண்ணா நமக்கு கவுண்ட் தெரிஞ்சிடும். இன் பிட்வீன்ல நம்ம டெக்ஸ்ட் வேல்யூ என்ட்ரி பண்ணாலும் நமக்கு கவுண்ட் வந்து ஷோ பண்ணும். அதாவது கவுண்ட் ஏ ஃபங்க்ஷனோட ஃபங்க்ஷனாலிட்டி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நியூமரிக் வேல்யூ பிளஸ் ஸ்ட்ரிங் வேல்யூ ரெண்டுமே நமக்கு கவுண்ட் எடுத்து டிஸ்பிளே பண்ணும். அதே இந்த இடத்துல வந்து நான் கவுண்ட் மட்டும் நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்க, எனக்கு 3 தான் ஷோ பண்ணும். எனக்கு டெக்ஸ்ட் வேல்யூவை எக்ஸ்க்ளூட் பண்ணிடும். நியூமரிக் வேல்யூ மட்டும் நமக்கு கவுண்ட் எடுத்து இங்க ஷோ பண்ணும். ஸோ இப்போ இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் எப்படி VBA யூஸ் பண்ணி நம்ம ஆட்டோமேட் பண்றது அப்படிங்கறத நம்ம இங்க பார்க்க போறோம். இப்ப பாருங்க, இந்த மேக்ரோ பட்டனை நான் கிளிக் பண்றேன். இது எப்படி உங்களுக்கு ரிசல்ட்டை ஷோ பண்றது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ நான் கவுண்ட் வேல்யூஸ் இருக்குங்களா, நான் கிளிக் பண்றேன். இங்க பாருங்க, எனக்கு ஆட்டோமேட்டிக்கா F காலம்ல நமக்கு அந்த கவுண்ட் மட்டும் ஷோ பண்ணுது. ஒவ்வொரு எம்ப்ளாயோட கவுண்ட் இங்க நமக்கு ஷோ பண்ணுது. ஃபர்ஸ்ட் எம்ப்ளாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா 4 கவுண்ட் இருக்கு. செகண்ட் எம்ப்ளாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா 2 பிளேஸ்ல வந்து நமக்கு சேல்ஸ் வேல்யூ இருக்கு. ரிமைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா blank இருக்கு. ஸோ இப்படி ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் அந்த கவுண்ட் வந்து ஷோ பண்ணுது. இது வந்து ஃபார்முலாவில் இருக்காது, வேல்யூஸாக கன்வெர்ட் ஆகிடும். ஒன்ஸ் அந்த கால்குலேஷன் அப்ளை ஆனதுக்கு அப்புறம் வேல்யூஸாக கன்வெர்ட் ஆகிடும், நம்பர்ஸில் இருக்கும். இப்போ பாருங்க, நான் இதை டெலிட் பண்ணிட்டு இங்கே வந்து டெலிட் கொடுத்துக்கிறேன். இப்போ இன்கேஸ் நான் இன்பிட்வீன்ல வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணாலும் அதையும் நமக்கு கவுண்ட் பண்ணி பர்ஃபெக்டாக நமக்கு ஷோ பண்ணுது. இது ஒன் ஆஃப் த மெத்தடு. ஃபர்ஸ்ட் ஷீட்டில் இருக்குது, இது ஒரு ஒன் ஆஃப் த மெத்தடு. இப்போ அகைன் கிளிக் பண்ணுற பாருங்க எப்படி ஆக்ட் ஆகுங்கிறது உங்களுக்கு டிஸ்பிளே பண்றேன். இப்போ செகண்ட் ஷீட்ல அனதர் சினாரியோ இருக்கு. இது எதுக்காக நான் அந்த 2 சினாரியோவும் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னா, இதுல லாஜிக்கல்ஸ் இருக்கு. நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி 2 சினாரியோ வச்சு நான் உங்களுக்கு இங்க கிரியேட் பண்ணிருக்கேன். இப்போ இங்க கவுண்ட் வேல்யூ கொடுக்குறேன். இப்போ பாருங்க, எனக்கும் அதே மாதிரி இங்க வந்து எனக்கு வந்து டிஸ்பிளே பண்ணும். இன்கேஸ் நான் இன்பிட்வீன்ல ஏதாவது டெக்ஸ்ட் ஆட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இங்க நான் டெக்ஸ்ட் ஆட் பண்றேன். இப்போ போயிட்டு நான் இங்க கிளிக் பண்றேன். இங்க பாருங்க, எனக்கு அதுக்கேற்ற மாதிரி எனக்கு கவுண்ட் எடுத்து டிஸ்பிளே பண்ணுது. ஸோ இது வந்து நமக்கு டைனமிக்காவும் ஆக்ட் ஆகும். இப்ப பாருங்க, இது எதுக்கு ஃபர்ஸ்ட் ஷீட்ல இருக்கிற இதுக்கும் அதுக்கு என்ன டிஃபரெண்ட் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஷீட்ல வந்து நமக்கு பிகினிங்ல எந்த காலமும் எம்டி கிடையாது, டாப்லயும் எந்த ரோவும் வந்து எம்டி கிடையாது. இங்க செகண்ட் ஷீட்ல வந்து பாத்தீங்கன்னா டாப்ல வந்து ஃபியூ ரோஸ் வந்து எம்டியா இருக்கு, ஃப்ரண்ட்ல வந்து ஃபியூ காலம்ஸ் எம்டியா இருக்கு. ஸோ இதை வச்சுதான் நம்ம லாஜிக் நம்ம கொடுத்துருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டைனமிக். இதுல என்ன ஒரு ரொம்ப ரொம்ப நீங்க இம்பார்ட்டண்டா நோட் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்க ஃபர்ஸ்ட் ஷீட்ல இப்போ நான் கிளிக் பண்றேன். எனக்கு F காலம்ல கவுண்ட் எடுத்து டிஸ்பிளே பண்ணுது. இன்கேஸ் நான் இதை அப்படியே ஒரு காப்பி எடுத்து இங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன். F காலம்ல ஏப்ரல் மே மந்த்னு சொல்லி நான் சேஞ்ச் பண்ணிட்டு ஃபியூ இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் இங்க சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? சம்திங் சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ நான் போயிட்டு இந்த மேக்ரோ ரன் பண்ண அப்படின்னா எனக்கு இங்க G காலம்ல கவுண்ட் எடுத்து டிஸ்பிளே பண்ணும். இப்ப பாருங்க, G காலம்ல நமக்கு பெர்ஃபெக்ட்டா வந்து கவுண்ட் வந்து நமக்கு ஷோ பண்ணுது. சோ இது டைனமிக்கா ஆக்ட் ஆகும். அதே மாதிரி ரோ வைஸாவும் டைனமிக்கா ஆக்ட் ஆகும். இப்ப பாருங்க, நான் பாட்டம்ல ஏதாவது சம் கவுண்ட் வந்து நான் ஆட் பண்றேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து இது பாபுன்னு சொல்லிட்டு நேம் நான் கொடுத்துட்றேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா few values நான் ஆட் பண்ணிக்கிட்டு இங்க another month கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். மே ஜூன். ஓகேங்களா? சோ இப்ப பாருங்க, நான் இந்த மேக்ரோ வந்து கிளிக் பண்றேன். இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு பெர்ஃபெக்ட்டா எனக்கு பாட்டம்ல ஆட் பண்ண ரோவுக்கும் கவுண்ட் கிடைச்சிருக்கு. சோ நம்ம என்ன காலம் நமக்கு ஆட் ஆனாலும் சரி, ரோ ஆட் ஆனாலும் நமக்கு டைனமிக்கா அந்த இன்ஃபர்மேஷனை வந்து கரெக்டா வந்து கவுண்ட் எடுத்து நமக்கு ஷோ பண்ணிடும். இப்போ அதே மாதிரி தான் இந்த செகண்ட் ஷீட்லயும் நமக்கு ஆக்ட் ஆகும். இப்போ பாருங்க, நான் இங்க ஏதாவது ஒரு மந்த் நான் வந்து ஆட் பண்றேன், மே. ஓகேங்களா? அதே மாதிரி பாட்டம்ல
ஒரு நேம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன், பாபுன்னு சொல்லிட்டு இங்கே வேல்யூ எதாவது ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ இதுக்கு நமக்கு வந்து எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், பர்ஃபெக்டாக நமக்கு இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணுது. இப்போ நான் இதை டெலீட் பண்ணிவிட்டு இப்போ நான் அகைன் ரன் பண்ணுறேன், என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஸோ நமக்கு இந்த லாஸ்ட் காலம் எந்த காலமோ அந்த காலமை ஃபைன் பண்ணி அதுலேருந்து +1 ஆட் ஆனிச்சுன்னா நமக்கு வந்து அந்த எம்டி காலம் கிடைச்சிரும். அங்கே போயிட்டு நமக்கு கவுண்ட்டை வந்து டிஸ்பிளே பண்ணும். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் டைனமிக். நீ பாட்டமில் வந்து எவ்வளோ வேணாலும் நம்ம வேல்யூ ஆட் பண்ணிக்கலாம், காலம்லேயும் எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது என்ன பண்ணோம், அந்த லாஸ்ட் காலமை ஃபைன் பண்ணி அதுலேருந்து +1 ஆட் ஆகி அந்த பிளாங்க் காலமில் போயிட்டு நமக்கு கவுண்ட்டை வந்து டிஸ்பிளே பண்ணும். ஸோ இதான் லாஜிக்கு. இப்போ வந்து நம்ம கான்செப்டுக்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா? இப்போ இந்த 2 சினாரியோவும் நான் வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், Ctrl+N கொடுத்து ஒரு நியூ ஒர்க் புக் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஒர்க் புக் கிரியேட் பண்ணிவிட்டு இந்த டேட்டாவை மட்டும் நான் என்ன பண்ணுறேன், காப்பி ஆஃப் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? காப்பி எடுத்துகிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அனதர் ஷீட்டில் இருக்கிற இந்த டேட்டா செட்டையும் நான் வந்து என்ன பண்ணுறேன், அப்படியே ஒரு காப்பி எடுத்து இங்கே போயிட்டு நியூ ஒர்க் புக் இருக்குல்ல, இங்கே நியூ ஷீட் ஒன்று ஆட் பண்ணிக்கிட்டு இங்கே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த ஒர்க் புக்கை வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம நியூவாக கிரியேட் பண்ண இந்த ஒர்க் புக் மட்டும் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லிட்டில் நான் வந்து ஜூம் இன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த செகண்ட் ஷீட்டில் இருக்கிறதையும் நான் வந்து என்ன பண்ணுறேன், ஜூம் இன் பண்ணிக்கிறேன் உங்கள் விசிபிலிட்டிக்காக. ஸோ டேட்டா செட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஷீட்டுக்கு வந்து நம்ம இந்த மெத்தடை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதை வந்து சேவ் பண்ணிக்கிறேன் டெஸ்க்டாப்பில். இந்த புக் ஒன்லேயே நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், மேக்ரோ எனேபிள்டு ஃபைலை நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன் டெஸ்க்டாப்பில். ஓகேங்களா? இப்போ ஃபைல் வந்து நம்ம சேவ் பண்ணிட்டோம். இப்போ டெவலப்பர் டேப்பில் இங்கே விஷுவல் பேசிக் கிளிக் பண்ணுறேன். இங்கே வந்து ஒரு மாடியூல் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாடியூலுக்கு வந்து நான் ஒரு சப் ப்ரொசீஜர் வந்து கிரியேட் பண்ணுறேன். சப் இங்கே வந்து கவுண்ட்டு வேல்யூஸ் அப்படின்னு சொல்லி நான் மேக்ரோ நேம் கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா dim ijks லாங் டேட்டா டைப்பில் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அகைன் dim orng as range டேட்டா டைப்பில் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே என்னோட required variables. இது எல்லாமே நம்ம உள்ள யூஸ் பண்ண போறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா sheets of sheet 1 டாட் activate. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், என்னோட sheet 1 வந்து நான் ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ற இந்த மேக்ரோ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷீட்ல இருக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு நமக்கு கவுண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணும். இதுதான் லாஜிக். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபர்ஸ்ட் ஷீட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் பிகினிங்கில். பிகாஸ் நம்ம வேற ஏதாவது ஷீட்டில் நம்ம செலெக்ஷனில் இருந்ததுன்னா கூட ஆட்டோமேட்டிக்காக ஃபர்ஸ்ட் ஷீட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கும். ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், ஐ அப்படின்ற வேரியபிளில் ஷீட்ஸ் ஆஃப் ஷீட் 1 டாட் ரேஞ்ச் ஆஃப் ஏ காலமை பேஸ் பண்ணி நான் ரோஸ் டாட் கவுண்ட் எடுக்கிறேன். ஏ காலம் பேஸ் பண்ணி ரோ கவுண்ட் எடுக்கிறேன். xlf டாட் ரோ. இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இது வந்து ஃபெமிலியரான ஒரு லைனு. லாஸ்ட் ரோ ஃபைண்டிங் பண்ணுறது, லாஸ்ட் காலம் ஃபைண்டிங் பண்ணுறது, இதுதான் லாஜிக்கு. இப்போ ஜே அப்படின்ற வேரியபிளில் சேம் ஷீட்ஸ் ஆஃப் அதே ஷீட் 1ல் டாட் செல்ஸ் ஆஃப் செல்லில் வந்து பார்த்தீங்கன்னா ரோ இண்டெக்ஸ் காலம் இண்டெக்ஸ் அசைன் பண்ணுவோம். ரோ இண்டெக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் காலம். நம்ம ஃபர்ஸ்ட் ரோல காலம்ஸ் டாட் கவுண்ட் எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ரோவை பேஸ் பண்ணி காலம்ஸ் கவுண்ட் எடுக்கிறேன். எண்டு எக்ஸல் டு லெஃப்ட் டாட் காலம். இதுதான் வந்து லாஸ்ட் காலமை ஃபைண்டிங் பண்ணுறது. இப்போ வந்து உங்களுக்கு தெரியும், இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஷீட்டில் ஏ காலமை பேஸ் பண்ணி லாஸ்ட் வேல்யூ என்ன இருக்கோ அந்த வேல்யூவோட ரோ இண்டெக்ஸ் எடுத்துகிட்டு வந்து ஐ அப்படின்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிடும். அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் ரோ இருக்கு இல்லைங்களா, அந்த ஹெடர், இந்த ஹெடரை பேஸ் பண்ணி
காலம்ஸ் கவுண்ட் எடுத்து அந்த லாஸ்ட் காலம் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவோட அந்த காலம் இண்டெக்ஸ் எடுத்துட்டு வந்து ஸ்டோர் பண்ணிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 7th காலம் அப்படின்னா 7ன்னு சொல்லிட்டு அங்க வந்து ஸ்டோர் ஆயிடும் இந்த j அப்படின்ற வேரியபிள்ல. ஸோ ரெண்டுமே ரோ இண்டெக்ஸ் ஆகும். I வந்து ரோ இண்டெக்ஸ், j வந்து காலம் இண்டெக்ஸ். இதுதான் நம்ம ஸ்டோர் பண்றோம். இப்போ இந்த இண்டெக்ஸ் எடுத்து ஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறம் ஃபார் லூப்ல k அப்படின்ற வேரியபிள் இருக்குங்களா, அதுக்கு வந்து நான் என்ன பண்றேன், ஃபார் k to ith row. இப்போ எனக்கு என்ன ஆகும்னா இந்த k அப்படின்ற வேரியபிள்ல நான் என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா 2ல இருந்து ஸ்டார்ட் ஆகி டில் ith row ன்னு சொல்லிட்டேன். இப்போ எனக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த செகண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி டில் இந்த ith rowங்கும் போது i ல வந்து லாஸ்ட் ரோ. இதுதான் நமக்கு இங்க நீங்க வந்து இந்த i ல கேப்சர் பண்ணிருப்பீங்க. அந்த வேல்யூ வரைக்கும் இந்த லூப் வந்து ரன் ஆகும், ஃபார் லூப். இதுதான் லாஜிக். இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், செட்ல என்னோட ரேஞ்ச் இருக்கு இல்லைங்களா, ரேஞ்ச் வந்து ஈக்குவல் டு நத்திங் சொல்லி நான் ஃபர்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் எம்டின்னு சொல்லி நான் நத்திங் கொடுத்துக்கிறேன். அகைன் செட் ஆரஞ்சு ஈக்குவல் டு இங்க ஷீட்ஸ் ஆஃப் ஷீட் 1 டாட் ரேஞ்ச் ஆஃப். இங்க வந்து நான் என்ன பண்ணறேன், ரேஞ்சுக்குள்ள வந்து செல் ப்ராப்பர்ட்டி நான் வந்து யூஸ் பண்ண போறேன். ஓகேங்களா, இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ரேஞ்சுக்குள்ள எப்படி செல்ஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றது. இப்ப ரேஞ்சுக்குள்ள நான் வந்து என்ன பண்றேன், செல்ஸ் ஆஃப். இப்ப ஃபர்ஸ்ட் இந்த செல்ஸ்க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ரோ இண்டெக்ஸ், காலம் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணோம். இப்ப இந்த ரோ இண்டெக்ஸ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா என்னோட k அப்படின்ற அந்த ஃபார் லூப்ல நம்ம அசைன் பண்ணிருக்கோம் இல்லைங்களா, அந்த கேவை வந்து நான் இங்க கால் பண்ணிக்கிறேன். பிகாஸ் எனக்கு அந்த லூப்ல அந்த k அப்படின்ற வேரியபிள்ல என்ன இருக்கோ அந்த வேல்யூ வந்து இங்க நமக்கு அசைன் ஆயிடும் அந்த ரோ இண்டெக்ஸா. அகைன் கமா இங்க வந்து காலம் இண்டெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2ன்னு சொல்லி கொடுக்குறேன். பிகாஸ் எனக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா காலம் இண்டெக்ஸ் வந்து இங்க 2ல வந்து நமக்கு இங்க இருந்து தான் நமக்கு வந்து ரேஞ்ச் வந்து செட் ஆகணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன், இங்க செகண்ட் காலம்ல இருந்து நான் கொடுத்துக்கிறேன். ஸோ செகண்ட் சொல்லி கொடுத்துக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் செல் ப்ராப்பர்ட்டி, ஃபர்ஸ்ட் செல் ப்ராப்பர்ட்டி. இப்போ இதை நான் பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அகைன் கமா மறுபடி ஒரு செல்ஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிட்டு ஓப்பன் பிராக்கெட்ல இங்க ரோ இண்டெக்ஸ் இருக்குங்களா, இங்கேயும் வந்து நான் என்ன பண்றேன், என்னோட k அப்படின்ற வேரியபிள் டைனமிக்கா வரணும். ஸோ அதை நான் இங்க கால் பண்ணிக்கிறேன். லூப்பிங்ல அங்க என்ன இருக்கோ அதுல நமக்கு இங்க வந்து கால் ஆகிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் இருக்கும்போது 2ன்னு இருக்கும், அடுத்தது ரொட்டேட் ஆகும்போது 3, 4, 5, 6ன்னு டில் ith row வரைக்கும் நமக்கு இங்க வந்து இது டைனமிக்கா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். காலம் இண்டெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க jன்னு கொடுத்துக்கிறேன். ஏன்னா jல ஆல்ரெடி நம்ம இங்க கவுண்ட் எடுத்து வச்சிருக்கோம். லாஸ்ட் காலம் இண்டெக்ஸ் என்னவோ அந்த காலம் இண்டெக்ஸ் வந்து இங்க நமக்கு கால் ஆயிடும். இப்போ நான் என்ன பண்றேன், பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அகைன் ஒன் மோர் டைம் பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் நம்ம செல் ப்ராப்பர்ட்டிக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் செல் ப்ராப்பர்ட்டிக்கு பிராக்கெட்டை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டோம், செகண்ட் ப்ராப்பர்ட்டிக்கும் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டோம். இந்த பிராக்கெட் வந்து பாத்தீங்கன்னா இந்த என்டையர் ரேஞ்சுக்கு. ஸோ இப்போ என்ன ஆகும்னா, நம்ம காலம் இண்டெக்ஸிங் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல வந்து ஸ்டாண்டர்டா நம்ம கொடுத்துட்டோம். அதாவது நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் காலம் ஃபைண்ட் பண்ணி வச்சிருப்போம், அதை வந்து நம்ம இங்க ஜேன்னு சொல்லி கால் பண்ணிக்கிட்டோம். ரிமைன்ஸ் கேங்கிறது வந்து பாத்தீங்கன்னா டைனமிக்கா நமக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அந்த லூப் ரொட்டேட் ஆகும்போது. இப்போ இதுதான் வந்து லாஜிக்கு. இப்போ நாங்கள் என்டர் பண்ணிக்கிறேன். இது வந்து என்ன ஆகும்னா, இந்த லைன் வந்து இந்த ரேஞ்சில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் செட் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஆப்ஜெக்ட் வந்து இந்த ஆரஞ்சு அப்படின்ற வேரியபிளுக்கு ஆப்ஜெக்ட் செட் பண்ணிக்கிட்டோம். நமக்கு அந்த பர்டிகுலர் ரேஞ்ச் வந்து அங்கே செலக்ட் ஆகிடும். இப்போ அகைன் செல்ஸ் ஆஃப் இங்கே ரோ இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா k டைனமிக்காக நான் கொடுத்துக்கிறேன். அந்த k அப்படின்ற வேரியபிள் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ ரோ இண்டெக்ஸ். இங்க வந்து காலம் இண்டெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா j பிளஸ் 1. உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி வந்து jல வந்து என்ன வேல்யூ இருக்குன்னா லாஸ்ட் காலமோட அந்த இண்டெக்ஸ் இருக்கும், அதுல இருந்து பிளஸ் 1 ஆட் ஆகும்போது நமக்கு இங்க எம்டி காலம் வந்து கிடைச்சிடும். ஸோ அங்க வந்து நம்ம வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ண போறோம். டாட் வேல்யூ ஈக்குவல் டு application dot worksheet function dot count a of அந்த ஆரஞ்சு. நம்ம ஆல்ரெடி ஆப்ஜெக்ட் செட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த ஆப்ஜெக்ட் செட் பண்ணி வச்சிருக்கிற அந்த ரேஞ்சை வந்து நான் இங்க கால் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, கால் பண்ணிக்கிட்டு
ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுறேன், என்டர் பண்ணுறேன். இப்போ என்னோட லூப்பை வந்து நான் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன், நெக்ஸ்ட்டு கே கொடுத்துக்கிறேன். ஸோ இவ்வளோதான் நமக்கு கோடு, சிம்பிள் கோடு. இப்போ இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஆக்ட் ஆகுதுங்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். இப்போ பாருங்கள், இங்கே நமக்கு ஹெச் காலம்ல தான் நமக்கு வந்து இங்கே ரிசல்ட்டை வந்து ஷோ பண்ணும். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா கவுண்ட் ஏ ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ நமக்கு இன்பிட்வீனில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மார்ச்சில் வந்து ஸ்ட்ரிங் வேல்யூ இருக்குது. ஸோ நமக்கு இது அரௌண்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 கவுண்ட் இருக்குது. ஸோ 6ன்னு சொல்லிட்டு ஷோ பண்ணும். இப்போ பாருங்கள், நான் டைரெக்டாக இதை வந்து இங்கே ரன் பட்டனை கிளிக் பண்ணுறேன். அங்கே போயிட்டு நம்ம வெரிஃபை பண்ணலாம். இங்கே வந்து பாருங்கள், கரெக்டாக நமக்கு அந்தந்த ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி கவுண்ட் எடுத்து வந்து டிஸ்பிளே பண்ணிடுச்சு. இது ஃபார்முலாஸில் இருக்காது, நமக்கு வேல்யூஸாக கன்வெர்ட் ஆகிருக்கும். இப்போ நான் இதை டெலீட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு இதை எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு இன்னும் கிளியராக வந்து அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். இப்போ பாருங்க, F8 ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஷீட்டில் இருக்கும். ஸோ இப்போ வந்து பாருங்க, இந்த I அப்படின்ற வேரியபிளில் 11 சொல்லிட்டு ஸ்டோர் ஆயிருக்கு. பிகாஸ் நமக்கு லாஸ்ட் ரோ வந்து பார்த்தீங்கன்னா 11th ரோ தான் லாஸ்ட்டு. அதே மாதிரி Jல வந்து பார்த்தீங்கன்னா 7 இருக்கு. பிகாஸ் G காலம் வந்து 7th ரோ. ஸோ ரோ இண்டெக்ஸ், காலம் இண்டெக்ஸ் வந்து ஸ்டோர் ஆயிடுச்சு. இப்போ அகைன் வந்து பாருங்க, இந்த லூப் வந்து எப்படி ரொட்டேட் ஆகுதுன்னா, என்னோட கே அப்படின்றது வந்து நான் 2 to ith ரோன்னு சொல்லிட்டேன். தட் மீன்ஸ் இந்த செகண்ட் ரோல இருந்து இந்த லாஸ்ட் 11th ரோ வரைக்கும் அப்படின்னு நமக்கு அதில் அசைன் ஆயிடுச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோட ரேஞ்சை வந்து நத்திங் சொல்லி கொடுத்துக்கிட்டு அகைன் வந்து அதுக்கு அந்த ரேஞ்சில் வந்து டைனமிக்காக நான் வந்து செட் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்கள், இந்த கேல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு என்ன அங்கே டிஸ்பிளே பண்ணுங்கிறது உங்களுக்கு தெரியும். கேல நான் கிளிக் பண்ணும்போது 2ன்னு சொல்லி இப்போ நமக்கு ஷோ பண்ணுது. இங்கேயும் 2ன்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணுது. இங்கே வந்து பாருங்கள், ஜேல வந்து 7ன்னு சொல்லிட்டு நமக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணுது. ஸோ இப்போ F8 ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் வேல்யூ 6ன்னு சொல்லி பிரிண்ட் ஆகிடுச்சு. H2ல வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே நமக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பாருங்கள், இது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம F8 ப்ரெஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக அந்த லூப் வந்து ரொட்டேட் ஆகி நமக்கு வேல்யூ பிரிண்ட் பண்ணிக்கிட்டே வரும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இது வேல்யூ பிரிண்ட் ஆகுது, இங்கே தெரியும் உங்களுக்கு. இந்த லூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேல என்ன வேல்யூ இருக்குங்கிறது நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், 5. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேல 5 இருக்கும். இங்கே ஜேல வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடாக வந்து நமக்கு 7 இருக்கும். இங்கே வந்து பாருங்கள், நம்ம இந்த கே அப்படின்ற வேரியபிள் தான் நமக்கு டைனமிக்காக வந்து வேல்யூ ரிட்டர்ன் பண்ணிட்டு இருக்கோம். பிகாஸ் அது நம்ம லூப்பில் கொடுத்துருக்கோம். ஜே அப்படின்றது வந்து ஃபிக்ஸடாக வந்து 7 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இங்கே 7ல் வந்து பார்த்தீங்கன்னா 7 + 1 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேத் ரோ இங்கே 7 + 1 போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த எம்டி ரோ எம்டி காலம் கிடைச்சிடும். அங்கே வந்து நமக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகி ரிசல்ட்டை வந்து ஷோ பண்ணும். இப்போ பாருங்கள், இதை நான் F8 ப்ரெஸ் பண்ணுறேன். டில் நமக்கு அந்த 11th வேல்யூ வரைக்கும் நமக்கு வேல்யூ பிரிண்ட் ஆகும். இப்போ பாருங்கள், கேல வந்து என்ன வேல்யூ இருக்குன்னா இப்போ 9 இருக்குது. நமக்கு 11 வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த லூப் வந்து எக்ஸிட் ஆகிடும். இப்போ பாருங்கள், கேல வந்து 11 இருக்குது. இப்போ ஒன்ஸ் இந்த வேல்யூ வந்து பாருங்கள், லாஸ்ட்டில் ஒரு வேல்யூ மட்டும் நமக்கு பிரிண்ட் ஆக வேண்டியது இருக்குது. இப்போ இந்த லைன் கிராஸ் ஆகும்போது பிரிண்ட் ஆகிருக்கும். பாருங்கள், லாஸ்ட்டில் பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போது F8 ப்ரெஸ் பண்ணுற எக்ஸிட் ஆகிடுச்சு. ஸோ பர்ஃபெக்டாக இது நமக்கு ஆக்ட் ஆகுது. இதே கோடில் ஒரே ஒரு சேஞ்ச் தான், கவுண்ட் ஏ இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல இதை டெலீட் பண்ணிக்கிறேன் ரிசல்ட்டை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ரிங் வேல்யூ இருக்குது. எங்கன்னா இந்த டி காலமில் ஃபர்ஸ்ட்டு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ரகுவில் வந்து ஸ்ட்ரிங் இருக்குது. ஸோ டோட்டலாக அந்த ஸ்ட்ரிங்கையும் சேர்த்து தான் 6. இப்போ பாருங்கள், நான் அந்த இடத்துல கவுண்ட் ஏக்கு பதிலாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல கவுண்ட் ஏக்கு பதிலாக வெறும் கவுண்ட் மட்டும் கொடுக்குறேன். இப்போ எனக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5ன்னு சொல்லிட்டு ரிசல்ட்டை வந்து ஷோ பண்ணும். ஸோ கவுண்ட் ஏவுக்கும் கவுண்ட்டுக்கும் உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸுங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ பாருங்கள், இதை நான் ரன் பண்ணுறேன். டைரெக்டாக ரன் பண்ணிட்டேன். இப்போ போயிட்டு செக் பண்ணுங்கள். பாருங்கள், ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி நமக்கு 6 கிடைச்சிருக்கும். இப்போ வந்து 5ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸு அண்டர்ஸ்டாண்டபிளாக இருந்திருக்கும். இப்போ இது நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இது டைனமிக்காக தான் நமக்கு ஆக்ட் ஆகும். இப்போ நான் உதாரணத்துக்கு இதை அப்படி நான் காப்பி பண்ணி பக்கத்தில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஜூலை. ஓகேங்களா? பாட்டமில் ஏதாவது ஒரு நேம் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ராம், ரமேஷ் ஆர் ராம், ஏதோ சம்திங்
ராம்னு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணாலும் நமக்கு ப்ராப்பராக வந்து இப்போ பாருங்கள் ரன் கொடுக்குறேன், அங்கே போயிட்டு செக் பண்ணலாம். ஸோ பாட்டம் வரைக்கும் நமக்கு 8th காலம் பாருங்கள். முன்னாடி நமக்கு ஹெச்சில் வந்து ரிசல்ட் வந்திருக்கும், இப்போ வந்து 8th காலம். எது லாஸ்ட்டு வேல்யூவோ அந்த காலமை ஃபைன் பண்ணி அதுக்கு அடுத்த காலம்ல நமக்கு ரிசல்ட்டை வந்து ஷோ பண்ணும். ஸோ இப்படி நமக்கு கவுண்ட் ஈஸியாக வந்து ஆட்டோமேட் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் ஷீட்டில் இருக்கு இல்லைங்களா, செகண்ட் ஷீட்டில் வந்து பாருங்கள், இங்கே வந்து பாருங்கள் பிகினிங்கில் வந்து 4 row வந்து எம்டியாக இருக்குது, 2 column வந்து எம்டியாக இருக்குது பிகினிங்கில். ஸோ இதை எப்படி நம்ம வந்து அதே ரிசல்ட்டை கொண்டு வருது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு அதுக்கும் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. இப்போ நான் இங்கே போகிறேன், இங்கே போயிட்டு இதே மாடியூல்லே நம்ம ப்ரோக்ராமை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதே ப்ரோக்ராமை வந்து நான் காப்பி பண்ணிக்கிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து வேல்யூஸ் கவுண்ட் வேல்யூஸ் 1ன்னு சொல்லி நான் மேக்ரோ கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, கொடுத்துக்கிட்டு சேம் கோடு தான். ஸோ இங்கே வந்து ஷீட்டை மட்டும் நான் இது செகண்ட் ஷீட்டில் நம்ம எக்ஸாம்பிள் பார்க்குறோம் இல்லைங்களா. ஸோ செகண்ட் ஷீட் நேம் கொடுத்துக்கிறேன், செகண்ட் ஷீட்டு. ஸோ இங்கே வந்து நம்ம ஃபியூ இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஷீட் 2 வந்து நான் ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன். முன்னாடி ஷீட் 1 நம்ம ஆக்டிவேட் பண்ணியிருப்போம் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு. இப்போ ஷீட் 2. ஸோ இப்போ ஐ அப்படின்ற வேரியபிளில் இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சி அப்படின்ற காலமை பேஸ் பண்ணி நான் ரோஸ் கவுண்ட் எடுக்கிறேன். பிகாஸ் நமக்கு சியில் வந்து நேம் இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி நான் லாஸ்ட் ரோ வந்து ஃபைண்ட் பண்ணி அந்த இண்டெக்ஸ் எடுத்து நான் 8th வேரியபிளில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, அடுத்தது ஜே அப்படின்ற வேரியபிளில் காலம்ஸ் கவுண்ட் வந்து நான் எந்த ரோவை பேஸ் பண்ணி காலம்ஸ் கவுண்ட் எடுக்கிறேன்னா 5th row இருக்கு இல்லைங்களா, அந்த 5th row பேஸ் பண்ணி காலம்ஸ் கவுண்ட் எடுக்கிறேன். ஓகேங்களா, கவுண்ட் எடுத்து அந்த இண்டெக்ஸ் எடுத்துகிட்டு வந்து நான் இங்கே ஜே அப்படின்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ சிம்பிளாக ஒரு லாஜிக் நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். என்ன லாஜிக் அப்படின்னா, இந்த ஐ இருக்கு இல்லைங்களா, இந்த ஐயோட வேல்யூ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா 14 சொல்லிட்டு அங்கே ஸ்டோர் பண்ணோம் லாஸ்ட் வேல்யூ வந்து. இப்போ ஐயோட வேல்யூ வந்து இந்த கோடிங்க்கு போகிறேன், இந்த இடத்துல ஒரு லாஜிக் யூஸ் பண்ண போகிறேன். நான் என்னன்னா இதை வந்து டேப் கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல இஃப் ஐ கிரேட்டர் than or equal to 5 இருந்ததுன்னா தென் எனக்கு இந்த கண்டிஷனுக்குள்ளே போயிடணும். ஓகேங்களா, இதான் லாஜிக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எண்டு இஃப் கொடுத்துட்றேன். இப்போ ஒருவேளை என்னோட ஐ அப்படின்ற வேரியபிளில் greater than or equal to 5க்கு மேலே இல்லை, அங்கே வேல்யூ எதுவும் இல்லை அப்படின்னா ஐ அப்படின்ற வேரியபிளில் எனக்கு டைரெக்டாக இந்த கண்டிஷனுக்குள்ளே போகாமல் டைரெக்டாக எண்ட் இஃப் ஆகி இந்த ப்ரோக்ராம் வந்து எண்டு சப் ஆகிடும். இப்போ பாருங்கள் இது எப்படி ஆக்ட் ஆகுதுங்கிறது உங்களுக்கு ரியல் டைம் எக்ஸாம்பிள் நான் காமிக்கிறேன். ஓகேங்களா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபியூ சேஞ்சஸ் நம்ம பண்ணணும். என்னென்னா என்னோட கே அப்படின்ற வேல்யூ வந்து இங்கே பாருங்கள் அகைன் வந்து இங்கே ஃபார் லூப்புக்குள்ளே வரும்போது ஃபார் லூப்பில் கே ஈக்குவல் டு 6 to 8th row சொல்லி நான் கொடுக்க போகிறேன். 6ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஸ்டார்ட் ஆகிறது இங்கே வந்து 6th row. ஸோ 6லேருந்து ஸ்டார்ட் ஆகி எனக்கு 8th rowங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டைனமிக்காக நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். டில் லாஸ்ட் ரோ வரைக்கும் நமக்கு ரன் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்றேன். இப்போ செட்டில் வந்து நத்திங் கொடுத்துட்டேன். அதே மாதிரி ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஷீட்ஸ் ஆஃப் ஷீட் 2. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேம் லாஜிக் தான். இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா செல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கேல இந்த செல் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிருக்கலாம். இங்கே வந்து காலம் 2 இருக்கிற இடத்துல நம்ம வந்து 4ன்னு சொல்லி சேஞ்ச் பண்ண போகிறோம். பிகாஸ் டி காலம்லேருந்து தான் நமக்கு கவுண்ட் எடுக்க போகிறோம். தட் மீன்ஸ் இந்த ஜான்லேருந்து நம்ம கவுண்ட் எடுக்க போகிறோம். ஸோ நான் 4th காலம் நான் அங்கே வந்து கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செல்ஸ் ப்ராப்பர்ட்டியில் ஃபர்ஸ்ட்டு ரோ இண்டெக்ஸு கே வந்து டைனமிக்காக கொடுத்துட்றேன். காலம் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கிறது நான் இங்கே வந்து அசைன் பண்ணிட்டேன். அடுத்தது செல் ப்ராப்பர்ட்டியில் கேங்கிறது டைனமிக்காக கொடுத்துட்டேன். காலம் வந்து எண்டு காலம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜேல என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ ஜேல வந்து ஆல்ரெடி கேப்சர் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து நான் இங்கே கொடுத்துக்கிறேன். ஸோ இவ்வளோ தான். அடுத்தது வந்து என்னோட செல்ஸில் கே அப்படின்ற டைனமிக் வேல்யூ வந்து நான் ரோ இண்டெக்ஸாக கொடுத்துக்கிறேன். காலம் இண்டெக்ஸ் வந்து J+1 டாட் வேல்யூங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜேங்கிறது லாஸ்ட்டு காலமோட இண்டெக்ஸ் இருக்கும். அதுலேருந்து +1 ஆட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த
எம்டி காலமில் போயிட்டு நமக்கு வேல்யூ பிரிண்ட் ஆகும். இங்கே அப்ளிகேஷன் டாட் ஒர்க் ஷீட் ஃபங்க்ஷன் டாட் கவுண்ட் ஆஃப் ரேஞ்சு. இங்கே நீங்கள் கவுண்ட் ஏ கொடுத்தீங்கன்னாக்க கவுண்ட் ஏவோட ரிசல்ட், அதாவது ஸ்ட்ரிங் வேல்யூ நியூமரிக் வேல்யூ ரெண்டையுமே கவுண்ட் எடுத்து டிஸ்பிளே பண்ணும். வெறும் கவுண்ட் கொடுத்தீங்கன்னா நியூமரிக் வேல்யூவோட டீட்டெயில் மட்டும் அங்கே கவுண்ட் எடுத்து ஷோ பண்ணும். இப்போ பாருங்கள், இப்போ இவ்வளோ தான் இது கோடு. இப்போ இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எப்படி எக்ஸிக்யூட் ஆகி ரிசல்ட் கிடைக்குதுன்னு பாருங்கள். டைரெக்டாக நான் இந்த செகண்ட் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கேன் இந்த மேக்ரோவில் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ரன் பட்டனை கிளிக் பண்ணுறேன். அங்கே போய்ட்டு வெரிஃபை பண்ணுறேன். இங்கே பாருங்கள் பர்ஃபெக்டாக எனக்கு வந்திருக்கு. இங்கே செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் வேல்யூ இருக்குது, நமக்கு கரெக்டாக 3ன்னு சொல்லிட்டு டிஸ்பிளே பண்ணுது. ஸோ நமக்கு கரெக்டாக ஆக்ட் ஆகுது. இப்போ நான் இதை காப்பி பண்ணி சைடில் நான் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். பாட்டமில் ஒரு நேம் வந்து ஆட் பண்ணுறேன், ராம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இப்போ போயிட்டு ரன் பண்ணுறேன். இப்போ போயிட்டு செக் பண்ணுங்கள். பாருங்கள் பர்ஃபெக்டாக எனக்கு இங்கே அப்டேட் ஆகிருக்கு. ஸோ கவுண்ட் எடுத்துருக்கு. ஸோ இது நம்ம ரைட் சைடு ஆட் பண்ணிகிட்டே போனாலும் நமக்கு வந்து இது கவுண்ட்டை வந்து ப்ராப்பராக ஷோ பண்ணும். இதுதான் இதோட மெயின் அட்வான்டேஜ். என்னென்னா டைனமிக்காக நம்ம காலம் ஆட் பண்ணால் கூட அந்த லாஸ்ட் காலமை ஃபைன் பண்ணி அதுக்கு அடுத்த காலமில் நமக்கு கவுண்ட் எடுத்து டிஸ்பிளே பண்ணும். இப்போ இதுக்கு ஒரு பட்டன் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பாருங்கள், இன்சர்ட்டில் போயிட்டு இங்கே போயிட்டு ஏதாவது ஒரு ஷேப்பில் வந்து ஒரு பட்டன் எடுத்துகிட்டு நான் வந்து இங்கே அசைன் பண்ணிக்கிறேன். இங்கே அசைன் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் எங்கே உங்களுக்கு ஃபேவராக வேணுமோ நீங்கள் வந்து அங்கே தேவைப்படுற பிளேஸில் நீங்கள் வந்து அசைன் பண்ணிக்கலாம். உங்களோட டேட்டா செட் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட்டு வேல்யூஸ். ஓகேங்களா? இங்கே போயிட்டு ஃபார்மேட்டில் கலர்ஸு ஷேப்பில் ப்ரீசெட் சம்திங் கொடுக்குறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டு கலர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போல்டு கொடுத்துக்கிறேன். லிட்டில் வந்து இதை பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஓவர் இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அசைன் மேக்ரோவில் கவுண்ட் வேல்யூஸ்ன்றதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஷீட்டுக்கான இந்த மேக்ரோ. அடுத்தது இதையே நான் அப்படியே என்ன பண்ணுறேன், ஒரு காப்பி ஆஃப் எடுத்துக்கிறேன். இந்த பட்டனை அப்படியே Ctrl+C கொடுத்துட்டு செகண்ட் ஷீட்டில் போயிட்டு இங்கே நான் வந்து டாப்பில் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிக்கிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அசைன் மேக்ரோவில் போயிட்டு இங்கே கவுண்ட் வேல்யூஸ் 1ன்னு இருக்கு இல்லைங்களா, அதை நான் அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ 2 மேக்ரோ கிரியேட் பண்ணியிருக்கோம், அதை நம்ம லிங்க் பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் இந்த மேக்ரோ பட்டனை கிளிக் பண்ணாலே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த ஈவெண்ட் நடக்கும். இப்போ பாருங்கள் கிளிக் பண்ணுறேன், கரெக்டாக நடக்குது. ஸோ இதை நான் வந்து டெலிட் பண்ணிக்கிறேன். இப்போ வியூவில் போயிட்டு கிரில் லைன்ஸை அன்செக் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் கவுண்ட் வேல்யூஸ்ன்றதை கிளிக் பண்ணுறேன். எனக்கு ப்ராப்பராக வந்து கவுண்ட் ஆகி டிஸ்பிளே பண்ணுது. இங்கேயும் வந்து நான் என்ன பண்ணுறேன், வியூவில் போயிட்டு கிரில் லைன்ஸ் அன்செக் பண்ணிடுறேன். உங்களுக்கு கிளியராக விசிபிலிட்டி இருக்கும். இப்போ நான் மேக்ரோ பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஸோ ப்ராப்பராக நமக்கு கவுண்ட் ஆகி வேல்யூ வந்து டிஸ்பிளே பண்ணுது. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸியான டாஸ்க்கு. பட் இதில் வந்து நம்ம லாஜிக்கல் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த லாஜிக்கல் எப்படி ஆக்ட் ஆகுங்கிறது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த I greater than or equal to 5 இருக்கு இல்லைங்களா, இன்கேஸ் இப்போ பாருங்கள் இந்த செகண்ட் மேக்ரோவில் உதாரணத்துக்கு நான் இந்த சி காலமில் தான் நம்ம வந்து ஐத் ரோன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ சி காலமை பேஸ் பண்ணி தான் நம்ம ஐ வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி இங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ என்னோட ஐ காலமில் வேல்யூ எதுவுமே இல்லை, எம்டி அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல நமக்கு லூப் எப்படி எக்ஸிட் ஆகுதுங்கிறத உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். பாருங்கள், இப்போ நான் அங்கே இருக்கிற இந்த கவுண்ட்டை வந்து டெலிட் பண்ணிடுறேன். இப்போ நமக்கு எந்த கவுண்ட்டுமே வந்து அங்கே ஃபைண்ட் பண்ணாது. இப்போ பாருங்கள், ஓகேங்களா? இப்போ பாருங்கள் எப்படி இது எக்ஸிட் ஆகுதுன்னு. I greater than or equal to 5. இப்போ பாருங்கள் டைரெக்டாக என்டிஃப்க்கு போயிடும். ஓகேங்களா? ஸோ இந்த கண்டிஷனுக்குள்ளேயே நமக்கு போகாது. கண்டிஷன் மெட் ஆகாதனால டைரெக்டாக என்டிஃப் ஆகிடுச்சு. ஒருவேளை கண்டிஷன் மெட் ஆனால் தான் நமக்கு எங்கே போனால் இந்த ஃபார் லூப்புக்குள்ளே போவோம். ஓகேங்களா? ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா என்டிஃப் ஆகி நமக்கு எந்த வேல்யூவும் அங்கே கவுண்ட் எடுத்துருக்காது. ஸோ இதுதான் லாஜிக்கு.
இப்போ உங்களுக்கு இது அண்டர்ஸ்டாண்டபிளாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கான்செப்ட் பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சைடில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்து பப்ளிஷ் பண்ணுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அலர்ட் வரும். அப்டேட்டட் வீடியோஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக பார்த்துக்கலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.